கடந்த காலத்துல நாம செஞ்சது, லைஃப்ல எடுத்த மிகப்பெரிய முடிவுகள் எல்லாம் தப்பா போச்சு. பாஸ்ட்ல அறியாமையில நடந்து போச்சு. இப்ப அதுக்காக என்ன செய்யறது? எல்லாமே அறியாமையில தான் நடந்திருக்கு. ஏதோ 1-2 விஷயங்கள் தான் அறியாமையில நடந்தது. முதல்ல இந்த எண்ணத்துல இருந்து வெளியே வாங்க. எல்லாமே அறியாமையில தான் நடந்திருக்கு. நம்மளோட இந்த உடம்பையே நான் சொல்லிட்டு என்னோட பேரு, ஞாபகங்கள், கடந்த காலம்னு சுமந்துட்டு இருக்கிறோம். எல்லாமே அறியாமையில நடக்கிற செயல்கள் தான். அது எல்லாத்தையும் ஒரு பக்கமா வச்சிடுங்க. இது இயற்கையோட விளையாட்டு. இயற்கையில நடக்கிற விஷயங்கள் என்னோட சேர்ந்தது, இணைஞ்சது. இதெல்லாம் எப்ப சேர்ந்ததுன்னு எனக்கே தெரியாது. இப்ப முழிச்சுக்கிட்டதுனால புரியுது. இதெல்லாம் என்னோட சேர்ந்ததுங்க, ஒட்டிக்கிட்டதுங்க, நான் இல்லை. இதுக்கப்புறம் அந்த விஷயங்களை நம்ம சிறப்பானதா நினைக்க மாட்டோம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் குறைஞ்சு போயிடும். எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி ஆகிடும். பாகுபடுத்தி பார்க்கறத விட்டுருங்க. அங்க பாகுபாடு இல்லை, எல்லாம் தற்செயல் நிகழ்வுகள். அப்புறம் சொல்லுங்க, நான் இனிமே அந்த பழைய குவியல்ல இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் கெட்டதுன்னு பாகுபடுத்தி பார்க்க மாட்டேன். நான் இன்னைக்கு தான் பிறந்தேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தது நான் இல்லை. இன்னைக்கு தான் பிறந்திருக்கேன். இன்று முதல் எனக்கான ஒரு புது வாழ்க்கையை உருவாக்குவேன். அப்புறம் புதுசா வாழ ஆரம்பிங்க. கடந்த காலம் எப்படி இருந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான். எனக்கு கவலை இல்லை. படிக்கவே தேவையில்லை. பூரா போர்ட்போலியோவே அப்படித்தான். நான் புதியவன். என் கதை புதியது. மறுபடியும் எழுதலாம். மகிழ்ச்சியா இருக்கும்.